Welcome to my channel. இன்னைக்கு 10th Maths CBSE Chapter 9 Some Application of Trigonometry. Okay, exercise 9.1ல first sum பார்க்கலாம். இந்த exercise 9.1 ஃபுல்லாகவே உங்களுக்கு somewhat elevation, depression words வந்து கன்யூஸாக வந்துட்டே இருக்கும். First, what is meant by elevation? Somewhat we raise our head to look at the object. Okay, இங்கே டவுனில் நம்ம கிரவுண்டில் இருக்கோம்னா we raise our head to look at the object. இங்கே இருக்குன்னா இங்கே down to up பார்க்குறது தான் elevation. And depression அதே சேம் ஆப்போசிட், lower our head to look at the object. இங்கே மேலே அப்லேருந்து டவுனில் பார்க்குற அந்த டேர்முக்கு பேர் வந்து டிப்ரெஷன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9.1ல a circus artist is climbing a 20 meter long rope, okay, which is tightly stretched on tight from the top of the vertical pole to the ground. Okay, இந்த இதில் இங்கேருந்து இங்கே கிரவுண்டில் ஓகேவா அந்த ரோப் வந்து நல்லா ஸ்ட்ரெச்டாக டைட்லி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க டு த கிரவுண்ட். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் இஃப் ஆங்கிள் மேட் பை த ரோப் வித் கிரவுண்ட் லெவல். இந்த கிரவுண்ட் லெவலில் 30 டிகிரி ஆங்கிள் மேக் ஆகுது. இப்போ இந்த ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஃப்ரம் தட் பிக்சர் சம்வாட் வி ரைட் த ஸ்டேட்மெண்ட். ஏசி வந்து என்னது 20 மீட்டர் ரோப், ஓகே, விச் இஸ் சர்க்கஸ்ட் கிளைம்பிங். ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது எங்கே ஏசிபியில். சி வந்து 30 டிகிரி. ஓகே, இந்த ஆப்போசிட் போல் தான் கேட்குறாங்க. அப்போ சைன் டீட்டான்னு எடுத்துக்கலாமா? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் சைன் 30. சைன் 30ன்னு தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸ். ஓகேவா? ஓகே, சைன் 30 ஈக்குவல் டு ஹெச் பை 20. நம்ம சைன் 30யோடைய வேல்யூ ஃப்ரம் த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் சைன் 30னா 1/2 அர்த்தம், ஈக்குவல் டு ஹெச் பை 20. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த போலோட ஹைட் மட்டும் தான். அப்போ 1/2 இன்ட்டு இங்கே டினாமினேட்டருக்கு இந்த டேர்ம் நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ 20 ஈக்குவல் டு ஹெச். ஓகே, இது 1 டைம், இது 10 டைம்ஸ். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 10 மீட்டர். அந்த ஹைட் ஆஃப் த போல் வந்து 10 மீட்டரில் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு செகண்ட் சம் பாருங்கள். ட்ரீ பிரேக்ஸ் டவுன் டியூ டு ஸ்டோம் அண்ட் broken part bends so the top of the tree touches the ground making the angle 30. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8. Find the height of the tree கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளில் ஏசி த broken part of the tree. ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஃப்ரம் த கிரவுண்டில் மேக் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீ பாருங்கள். ஹைட் ஆஃப் த ட்ரீ வேணும்னா நம்மளுக்கு ஏபி அண்ட் ஏசி வேணும். ஏன்னா அப்படியே பெண்ட் ஆகிருக்கு. பெண்ட்ஸ் டு த டாப் ஆஃப் த ட்ரீ டச்சஸ் த கிரவுண்ட். அப்போ இங்கே கிரவுண்டில் டச் ஆகி தான் இந்த இங்கேருந்து பெண்ட் ஆகிருக்கு. அப்போ ஸோ ஏசி அண்ட் ஏபி இது ரெண்டுமே நம்மளுக்கு ஹைட் வேணும். ஸோ ஏசி அப்படின்னா நம்மளுக்கு காஸ் டீட்டாவும் வருது, சைன் டீட்டாவும் வருது. அப்போ காஸ் 30 சைன் 30 ரெண்டுமே நம்ம ஃபைன் பண்ணணும். அப்புறம் ரெண்டுமே ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ கிடைக்கும். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பின்றது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ எல்லாமே அந்த கொஷனில் கொடுத்துருக்க எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டோம். இப்போ காஸ் 30 எடுத்துக்கலாமா? ஃப்ரம் த கிரவுண்ட் பிகாஸ் இட் பென்ஸ். ஓகே, இப்போ சைன் 30க்கும் காஸ் 30க்கு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா அது பெண்ட் ஆகும்போது இங்கே டச் ஆகி தான் இதாக இருக்குது. ஸோ ஏபி அண்டு பிசி, ஓகே, இது ரெண்டையும் ஏபி அண்ட் ஏசி இது ரெண்டையும் நம்ம இது பண்ணணும். ஏசி இங்கேருந்து இங்கே பெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஏசி அண்ட் ஏபி இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ காஸ் 30 பார்க்கலாம். ஓகே, காஸ் 30னா உங்களுக்கு தெரியும் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட்டில் என்ன இருக்குது? காஸ் 30யோட வேல்யூ √3/2. அட்ஜசன்ட் டேர்ம் வந்து 8 இருக்குது பாருங்கள். இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். அப்போ 8 டிவைடட் பை ஹைப்போடன்ஸ் ஏசி. நம்மளுக்கு ஏசி தெரியாது, கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஓகே, எப்படி வரும்? ஏசி இன்ட்டு √3 ஈக்குவல் டு 8 + 16 இருக்கும். இங்கே ஏசி மட்டும்னா அந்த √3 கீழே வந்துடும். ஓகே, அப்போ ஏசி ஈக்குவல் டு 16/√3. இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும். அடுத்து என்ன ரிமைனிங் இருக்குது? ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபினா காஸ் டீட்டா. காஸ் டீட்டா தெரியும் நம்மளுக்கு, ஆப்போசிட் சைன் டீட்டா. அடுத்தது ஏபினா சைன் டீட்டா. சைன் டீட்டா தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸ். ஓகேப்பா, ஆப்போசிட்டில் வந்து ஏபி இருக்குது டிவைடட் பை ஏசி. ஏசிக்கு ஆல்ரெடி இப்போ தான் ஃபைன் பண்ணோம் நம்ம. சைன் 30யோட வேல்யூ 1/2. இந்த ஏபி அப்படியே எழுதிக்கிங்க. ஏசிக்கு வந்து இப்போ தான் நம்ம ஃபைன் பண்ணோம் 16/√3. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி ஒரு இதில் 16/√3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏபின்னு இருக்கும். ஓகே, இதில் ஏபி மட்டும் வரணும், அந்த 2 வந்து கீழே டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, அப்போ ஏபி ஈக்குவல் டு 1 2 2 8 16. ஓகே, 8 டிவைட் பை √3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஏசி பை ஏபி. ஏசிக்கு வந்து 16/√3 ப்ளஸ் ஏபிக்கு வந்து 8/√3. இங்கே கீழே டினாமினேட்டர் √3 தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது, அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 24 டிவைட் பை 3. இங்கே இரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ அகெயின் வி ஹேவ் ரேஷனலைஸ், அதாவது √3ஆல் அப் அண்ட் டவுன் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 24√3 டிவைடட் பை ரூட்டில் 2 நம்பர் ஒரே நம்பராக இருக்கும் 3. 1 3 3 8 74 ஈக்குவல் டு 8√3 மீட்டர். இதுதான் வந்து அந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஓகே.
ஹைட் ஆஃப் த ட்ரீ உடைய வேல்யூ 8√3 மீட்டர் அப்படின்னு. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். தேங்க்யூ.